வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தண்ணீரில் மிதக்கக்கூடிய அதிசயமான ஒரு சிலை கோயிலை தான் பார்த்துருப்போங்க. நிலத்தில் கோயில் இருந்து பார்த்துருப்பீங்க, மலை மேலே கோயில் இருந்து பார்த்துருப்பீங்க. அது என்னங்க தண்ணீரில் கோயில் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படியும் ஒரு கோயில் இருக்குங்க. இந்த அதிசயமான கோயிலுக்கு இன்றைக்கி நம்ம போய் பார்க்கலாம். வாங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது யாரோட கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பெருமாள் கோயில் தாங்க. இது சயன கோலத்தில் பார்த்துருப்பீங்க, நின்ற கோலத்தில் பார்த்துருப்பீங்க, அமர்ந்த கோலத்துலேயும் பார்த்துருப்பீங்க பெருமாளை. ஆனால் இந்த உலகளந்த பெருமாளாக சில இடங்களில் ஒற்றை காலில் நின்ற கோலத்தில் கூட நீங்கள் தரிசனம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் வெட்ட வெளியில் தண்ணீரில் மிதந்தபடி மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது சயனத்திற்கும் இந்த திருக்கோலத்தில் உலகத்தில் வேறு எந்த ஒரு ஆலயத்துலேயுமே பார்க்க முடியாதுங்க. இந்த ஒரே ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது ஒரு கல்லாலான சிலை நீரில் மிதக்கக்கூடிய காட்சியை இக்கோயிலோட மிகப்பெரிய அதிசயம்னு சொல்லலாம். அந்த கோயில் எங்கே இருக்குது, அதோட சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றின முழு பதிவு தான் இன்றைக்கு சேனலில். அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறேன், என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். பதிவை முழுசாக பாருங்கள். உலகம் முழுவதும் மகாவிஷ்ணு ஆலயங்கள் நிறைய இருக்குதுங்க. சில ஆலயங்கள் பழமையானவை, ரொம்ப புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கோயிலில் இந்த ஒரு கோயிலும் ஒன்று தாங்க. மகாவிஷ்ணுவின் திருமேனி அதாவது ஒரே கல்லில் செதுக்கப்பட்டதாகும். தண்ணீரில் மீது மதக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தோற்றம் ஒரு அற்புதமான வடிவம் அப்படின்னே சொல்லலாம். ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் திருமாலின் தெய்வீக தரிசனம். இந்த சிலை பசால்ட் வகையை சேர்ந்த கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சில ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா பல நூற்றாண்டுகளாக இயற்கை மாற்றங்களில் எதுவுமே, அதாவது எந்த ஒரு காலத்தின் சோதனைகளையும் கடந்து இன்னைக்கு வரைக்கும் அற்புதமாக காட்சி அளிக்குதுங்க இந்த சிலை. இன்றைக்கும் ஆயிரக்கான பக்தர்கள் உலகத்தில் இருந்த பல பகுதிகளிலிருந்தும் இங்கே தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. இந்த கோயில் ஒருவேளை கிபி 6 இல்லைன்னா 7ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சில வரலாற்று குறிப்புகள் லிச்சாவி அரசர்கள் இந்த தலத்தை வளர்ச்சி பெற்றதா சொல்கிறாங்க. மகாவிஷ்ணுவோட திருமேனி சுமார் 5 மீட்டர், அதாவது 16 அடி நீளம் கொண்டதுங்க. ஆதிசேஷனின் சுருள்கள் மீது சயனித்த நிலையில் அமைஞ்சிருக்கிறது. ஆதிசேஷனின் பல நாகத்தலைகள் விஷ்ணுவுக்கு குடையாக விழுந்திருப்பது போல செதுக்கப்பட்டிருக்குது இந்த தலை. அதாவது ஆதிசேஷன் மீது பெருமாள் படுத்திருக்கிற சயன கோலத்தில் பார்க்குற மாதிரியே அதாவது இந்த திருமேனி ஒரு பெரிய நீர் தொட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்கு. நீர் நிரம்பி இருக்கும்போது பெருமாள் உண்மையிலே எப்படி இருப்பார் அப்படின்னா, தண்ணி மேலே மிதக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் தாங்க காட்சி அளிப்பார். இது தண்ணியிலே மிதக்குதா, இதோட கட்டமைப்போட காரணமாக அப்படி தோன்றுதா அப்படின்னு பல கருத்துகள் இருக்குது. எந்த கருத்து இருந்தாலும் அந்த தெய்வீக காட்சியை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, திருமால் திருப்பார் கடலில் பள்ளி பூண்டிருக்கும் தெய்வீக காட்சியாக தாங்க நமக்கு தோணுது. அதை பார்க்கும்போது நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இந்த மகாவிஷ்ணு அனந்த சயன கோலத்தில் அருள்பாலிக்கிறார்னு சொல்லலாம். அவரது 4 கரங்கள்லேயும் சங்கு, சுதர்சன சக்கரம், கதாயுதம், ரத்னம், தெய்வீக சின்னம் இதெல்லாம் காணப்படுது. அமைதியாக துயில் கொள்கிற மாதிரி, தூங்குற மாதிரியான ஒரு முகத்தோற்றத்தோட பக்தர்களோட மனதை பார்த்ததுமே ஈர்த்திடும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலவே இருக்கும் இந்த பெருமாளோட முகம். இந்த தலத்தோட மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே இந்துக்கள் மட்டும் கிடையாது, பௌத்தர்கள் எல்லா சமயத்தை சார்ந்தவங்களும் இந்த திருக்கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் வளர்பிற ஏகாதேசியில் வரும் ஹரிபோதினி ஏகாதேசி அப்படின்னு, அதாவது நான் ஏற்கனவே பதிவுகளில் போட்டிருப்பேன், 24 மாதங்கள் 12 மாதங்களில் 24 ஏகாதேசி வருது. அதில் ஒரு ஏகாதேசியும் ஒரு சிறப்புன்னு. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிற ஏகாதேசிக்கு ஹரிபோதினி ஏகாதேசி அப்படின்ற ஒரு சிறப்பு. அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி மகாவிஷ்ணுவை தரிசிக்கிறாங்க. இந்த நாளில் விஷ்ணு பகவான் யோக நித்திரையிலிருந்து விழித்து உலக நலனுக்காக அருள் புரிவதாக சொல்லப்படுதுங்க. இந்த தரத்தில் இருக்கக்கூடிய புனித நீர் பல நோய்களையும் உடல் வலிகளையும் நீக்கும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கை.
இந்த நீரை புனித தீர்த்தமாக பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோயில் நேபாள நாட்டின் தலைநகரான காத்மண்டு நகரத்திலிருந்து வடக்கே சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிவபுரியின் மலையின் அடிவாரத்தில் தாங்க இந்த புனித தலம் இருக்குது. கண்டிப்பாக இந்த திருக்கோயிலுக்கு நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. பெருமாளை சயன கோலத்தில் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வேண்டியது அத்தனையும் பெருமாள் உங்களுக்கு அருள்பாலிப்பார். பார்க்கும்போது பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கும் பெருமாளை பார்க்கும்போது நம்ம கண்ணை நம்மளால் எடுக்கவே முடியாதுங்க. பெருமாளை தரிசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தாங்க தோணும். நிறைய இடத்துல நிறைய தரிசனத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு தரிசனத்தையும் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. சகல சௌபாக்கியங்களையும் பெருமாள் உங்களுக்கு அருள்வார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மற்றொரு பதிவில் மற்றொரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன்.